பாரிஸ்தானில் இருந்து மாயிகா வெளியேறுவதற்கான சூழல் மாயிகாவை உருவாக்கி இருப்பதாக கருதப்படுகிறது. பாரிஸ்தானின் தலைமை மாயிகாவை மதிப்பதில்லை, அதனால் மாயிகா பாரிஸ்தானில் இருந்து விலகுகிறது என்று மாயிகா கொடுக்கும் காரணங்கள் நம்பத்தகுந்த வகையில் இல்லை. உண்மையில் 1974 அம்னோ தலைமையில் மாயிகாவும் மாசிசாவும் இணைந்து பரிசான் நேஷனல் உருவாகியது. அப்போதிலிருந்தே மாயிகாவையும் மாசிசாவையும் அம்னோ பெரிதாக மதித்ததில்லை என்பதே உண்மை. மகாதீர் காலத்தில் மாயிகா அம்னோவின் அடிமையாகவே மாறியது எனலாம். மகாதீரின் பேச்சுக்கு மறுப்பு பேசினால் அவர்கள் ஒதுக்கி வைக்கும் முதல் நபராக மாயிகா இருக்கும். அப்படி ஒதுக்கப்பட்டதால் தான் பல மாயிகா தலைவர்கள் மாயிகாவிலிருந்து விலகி புதிய புதிய கட்சிகளை தோற்றுவித்தனர். நஜீப்பின் தலைமையில் மட்டுமே மாயிகாவிற்கு அதிகமான அங்கீகாரங்களும் பதவிகளும் இந்தியர்களுக்கான சிறப்பு நிதிகளும் மாயிகாவின் மூலமாக வழங்கப்பட்டது. நஜீப்பிற்கு பிறகு மீண்டும் பழையபடி மாயிகாவை பாரிசான் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமலே இருந்தது. பாரிசானில் மரியாதை இல்லை என மேடையில் முழங்கும் மாயிகாவினரிடம் ஒரே கேள்விதான் கேட்க வேண்டும். பாரிசான் எப்போது மாயிகாவை மதித்திருக்கிறது? இப்போது மரியாதையாக நடத்த. பெரிக்காத்தானில் மாயிகா இணைவதால் பெரிக்காத்தானின் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPPக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் புனிதன் பரமசிவம் தெரிவித்திருக்கிறார். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற மாயிகாவின் 79வது பேராளர் மாநாட்டில் மாலை 3 மணிக்கு மாயிகா பாரிசானிலிருந்து வெளியேறுவதற்கான தீர்மானத்தை வெளியிட்டது. அப்போது ஜொகூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் இருந்த புனிதன் உடனடியாக மாயிகாவை வரவேற்பதாகவும் பெரிக்காத்தானில் இணைவதற்கு விண்ணப்பிக்கும்படியும் முந்திக் கொண்டு அறிவிப்பை வெளியிட்டார். மாயிகா பெரிக்காத்தானுடன் இணைவதில் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம், ஆனால் மாயிகா MIPP கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று புனிதன் வலியுறுத்தினார். மாயிகாவும் பெரிக்காத்தானில் இணைவதால் இந்தியர்களின் ஆதரவு பெரிக்காத்தானுக்கு அதிகமாகும் என்று புனிதன் தெரிவித்தார். புனிதன் அடிப்படையில் மாயிகாவை சேர்ந்தவர். ஸ்லாங்கூர் மாயிகாவின் இளைஞர் பிரிவு தலைவராக இருந்த புனிதன் பரமசிவம் கடந்த 2023 ஜூன் மாதத்தில் மாயிகாவில் இருந்து வெளியேறினார். மாயிகா தேசிய இளைஞர் பிரிவின் செயலாளராகவும் இளைஞர் பிரிவு தகவல் தொடர்பாளராகவும் இருந்த புனிதன் கடந்த 2022 நடந்த 15வது பொதுத் தேர்தலின் போது சுங்கைபுலோ நாடாளுமன்றத்திற்கான வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென கைரி ஜமாலுடன் பரிசானின் சுங்கைபுலோ நாடாளுமன்ற வேட்பாளராக இறுதி நேரத்தில் அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாயிகாவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான டத்தோ சிவராஜ் சந்திரன் மாயிகாவிலிருந்து நீக்கப்பட்ட அடுத்த 3வது நாளான ஜூன் 30, 2023 புனிதன் மாயிகாவில் தாம் வகித்து வந்த அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார். இதனை அடுத்து MIPP கட்சியின் தலைவரும் தோற்றுநருமான பேராசிரியர் டாக்டர் சந்திரசேகரன் சுப்பிரமணியம் கடந்த 11 டிசம்பர் 2023 தான் வகித்த தலைவர் பதவியில் இருந்து விலகி புனிதனை MIPP கட்சியின் தலைவராக நியமித்தார். MIPP கட்சியை மேலும் விரிவுபடுத்த எண்ணிய புனிதன் மாயிகாவுக்கு மாற்றாக ஒரு இந்திய அரசியல் கட்சியாக உருவாக்க வேண்டும் என தீர்மானித்து அனைத்து மாநிலங்களிலும் MIPP கட்சியின் கிளைகளை உருவாக்கினார். தனது வலுவான அரசியல் கூட்டாளிகளின் ஆதரவுடன் 2024 ஏப்ரல் 22 MIPP கட்சியை பெரிக்காத்தானின் உறுப்பு கட்சிகளில் ஒன்றாக இணைத்தார். அவசரமாக அவர் பெரிக்காத்தானில் இணைந்தது குறித்து அரசியல் மட்டத்தில் பல்வேறு ஊகங்கள் எழுந்தன. 15 ஆண்டுகள் மாயிகாவின் மாநில தேசிய பொறுப்புகளில் பதவிகளை வகித்த புனிதன் எந்த நிலையிலும் மாயிகாவின் தலைமைக்கு எதிராக செயல்பட்டதில்லை, எதிர்கருத்துகளையும் வெளியிட்டதில்லை. ஆனால் திடீரென மாயிகாவில் இருந்து விலகி உடனடியாக MIPP கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்து பெரிக்காத்தானில் இணைந்தது பலருக்கும் கேள்விதான். இது மாயிகாவின் முன்னாள் தலைவர்களின் ஆலோசனைகளின்படி புனிதன் இவ்வாறு பெரிக்காத்தானில் இணைந்து அதன் பின்னர் பெரிக்காத்தானில் மாயிகாவுக்கான இடத்தை உறுதிப்படுத்திய பின்னர் மாயிகாவை பெரிக்காத்தாருடன் சௌகரியமான இடத்தில் அமர வைப்பதற்கான ஒரு நகர்வாக இருக்குமோ என்கிற சந்தேகத்தையும் எழுப்பியது. புனிதன் இந்த அரசியல் நகர்வுக்கு பக்க பலமாக மாயிகாவின் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் தலைவர்களும் இருந்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டன. இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக PKRலிருந்து விலகி பெரிக்காத்தானில் இணைந்த முக்கிய தலைவர்களும் மாயிகாவை பெரிக்காத்தானில் இணைப்பதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் வேலைகளை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது.
இப்படியான பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னர் மஇகா பிரிகாத்தானில் இணைவதாக விருப்பம் தெரிவித்தால் பிரிகாத்தான் சிவப்பு கம்பளத்துடன் மஇகாவை வரவேற்கும் என்பதுதான் உண்மை. மஇகா தலைமையுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதன் காரணத்தாலும் மஇகாவில் இருந்து விலகியதாக நம்பப்படும் புனிதன் தற்போது மீண்டும் பிரிகாத்தான் கூட்டணியில் மஇகாவுடன் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து மீண்டும் மஇகாவுடன் இணைந்து செயல்படுவாரா அல்லது மஇகாவை நேரம் பார்த்து பழிவாங்குவாரா எனும் கருத்துகளும் அரசியல் சூழலை பரபரப்பாக்கியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.